शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण। இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அத்தியாயம் 12. இது வந்து நம்ம முதலே பார்த்த மாதிரி பகவத்கீதை வந்து 3 பிரிவுகளாக இருக்கு அப்படின்னா இது வந்து 2வது பிரிவின் கடைசி அத்தியாயம். 1 to 6 7 to 12 அல்ல 12வது அத்தியாயம். இது வந்து 2ஆம் பிரிவின் நிறைவு பகுதியா இருக்கிறதுனால இதுல என்ன சொல்லி இதை நிறைவுபடுத்துறார் அப்படின்னா பக்தி தொண்டு. தலைப்பு என்ன இதற்கு? பக்தி தொண்டு. சோ இது பக்தி தொண்டுனா என்ன? என்னை ஏன் பக்தி செய்ய வேண்டும், என்ன எப்ப சதா சர்வகாலம் நினைக்கணும்னா என்னோட வைபவங்கள் தெரியணும் எல்லாம் சொன்னவர் பக்தி தொண்டை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல போறார். அதாவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பார்க்கலாம். கர்மயோகம் பார்த்தோம், அடுத்தது பக்தி யோகம், அடுத்தது ஞான யோகம், இன்னும் டீப்பான தத்துவங்கள்லாம் அடுத்த பகுதியில வரும். இப்ப பக்தி தொண்டு அப்படின்றத பத்தி சொல்ல போறார். இப்ப டிவோஷனல் சர்வீஸ், பக்தின்னு கேள்விப்படுறோம். கைங்கரியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கோவில் எல்லாம் கைங்கரியம் பண்றதுதான் தொண்டு. பணி செய்யறது, வேலை செய்யறது அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பக்தின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஏன் வந்து பக்தி தொண்டுன்னு சொல்றாரு? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிவோஷன் அப்படி இல்லது, டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு தான் பிரபுபாதர் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, he always combines devotion with service. சர்வீஸ் இல்லாத டிவோஷன் புண்ணியம் இல்ல. சர்வீஸ் இல்லாத டிவோஷன், டிவோஷன் இல்லாத சர்வீஸ், போத் ஆர் நாட் ஆஃப் எனி யூஸ் அப்படின்றது தான் அவரோட இது. சோ நம்மள சேவை செய்வதற்கு தான் நம்மை பணிக்கிறார். இப்போ பக்தின்னு நிறைய சொல்றோம், நான் ரொம்ப பக்தி அப்படின்னு. ஆனா அது சேவை இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அன்பு வச்சிருக்கோம் ஆனா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் அப்படின்னா அதுல வந்து அர்த்தம் இருக்கா பாருங்க. இப்ப வந்து நான் இது முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடிக்கடி நான் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க ஐ லவ் யூ டா, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதுல அர்த்தம் இருக்கா? அந்த உங்க அன்புல என்ன அர்த்தம் இருக்கு? அதோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இப்ப நீங்க இன்னும் சில அம்மாக்கள் கூட எவ்வளவு தூரம் இப்பெல்லாம் குழந்தை கேட்டதை பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா பாட்டிகள் பாத்தீங்கன்னா, குழந்தை ஒண்ணு கேட்டுட்டா அது சொன்ன 10வது நிமிஷத்துல பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அன்பின் வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன அப்படின்னா சேவை செய்வது. அதுதான் அன்பின் வெளிப்பாடு. சோ அதுதான் சொல்றார். நம்ம வந்து இப்போ டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, மதர்ஸ் டே, அதுக்கெல்லாம் வந்து குழந்தைங்க கார்டு பண்ணி கொண்டு கொடுக்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன? அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அதை நம்ம ஸ்பெஷலா பாக்குறோம்ல. நீங்க டீச்சர்ஸா இருக்கவங்க உணர்வீங்க, இல்ல டீச்சர்ஸா ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல குழந்தைங்க உங்ககிட்ட அன்பு காட்டினா எப்படி இருக்கும்? அன்பா நினைக்கிறேன் மரியாதை அப்படின்னு. மரியாதையோ அன்போ அதனோட வெளிப்பாடு மிக முக்கியம். அதுதான் இங்க சொல்றார்.
பகவான் மேல எனக்கு அன்பு ரொம்ப பிடிக்கும். சரணாகதி செய்கிறேன். அவனே எனக்கு சரணாகதி அப்படின்னு மனம் போன போக்குல இருக்க முடியாது இல்லையா? சரணாகதிக்குன்னா அதனால நான் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்திருப்பேன்னு சொல்றது ரொம்ப அபத்தமான தன்மை. எப்படி செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பக்தி தொண்டு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? யார் நம்மளுக்கு சொல்லுவாங்க? நீ இதெல்லாம் செய்யணும், செய்யணும்னு. ம். குரு, சாது, சாஸ்திரம். 3ம் நம்மளுக்கு சொல்லும். குருவிடம் கேட்கலாம், சாதுக்கள் அதாவது நம்மை விட மூத்த பக்தர்கள். அவர்கள் கிட்ட கேட்கலாம், சாஸ்திரத்தில இருந்து கேட்கலாம். அப்படின்னா என்ன? புஸ்தகங்கள்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சோ இதைத்தான் இதை செய்வதில் தான் பகவான் திருப்தியோடுகிறார். ஏன்னா பகவான நேரடியாக அணுக முடியாது. இவை 3ன் மூலமாக நம்ம பகவானை அணுகலாம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் சொல்றாங்க இல்லையா? எப்போதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருப்பதுதான் பக்தி. நமக்குள்ள கிருஷ்ணரை பற்றி பேசிக் கொண்டிருப்பது. உம் அதாவது பக்தினா பணிவோடு கேட்கணும் முதல்ல. அப்புறம் கிருஷ்ணரை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறது பக்தி. அப்ப சேவகனாக சேவகம் செய்வது, பணி செய்வது, கேட்கறது மட்டும் இல்ல பணியும் செய்வது. அப்புறம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் செயல்கள் செய்யணும். எதையோ ஒண்ணு செய்யக்கூடாது. இதுதான் தூய பக்தி. அதற்கான இப்படியாக நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டால் நாம் வந்து கிருஷ்ண லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தூய பக்தியின் நோக்கம் இப்படி தூய்மையாக பக்தி எதுக்கு செய்யணும்? இதெல்லாம் செய்யணும், செய்யணும், செய்யணும். எதுக்கு? இப்ப வந்து குடும்பம்னா அத நான் காப்பாத்தணும். இங்கேயான நான் கிருஷ்ணர காப்பாத்தணுமா? அவர் சொன்ன வேலைய கேட்டு. இல்ல அவர் எனக்கு என்ன தரப்போறார்? அப்படின்னா, இதோட பலன் என்ன? அப்படின்னா, பகவன் திருவடியையே அடைவது. எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று அடைவது. பரமபதம் அடைவது அப்படின்னு. யார் அடைறா? நம்ம உடலோட போய் அடைறோமா? இல்ல. நம்முடைய ஆன்மா அங்கு சென்று அடைகிறது. இந்த ஆன்மா வந்து தானா வேலை பார்த்து போக முடியாது. அதற்கு ஒரு கருவி வேண்டும். அதுக்குதான் இங்க வந்து நம்ம உடல்ல உட்காரும்போது நம்ம ஆன்மாவை பற்றி உணரணும். நமக்கு வந்து புத்தி யோகம் அதுதான் புத்தி கிடைக்குது. அந்த புத்திய வச்சு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா பக்தியை செஞ்சோம்னா பகவானே இந்த ஆன்மாவை அனுப்பி வைக்கலாம் பகவான் கிட்ட. இந்த உடலை ஆனா என்ன நம்ம சிந்திக்கக்கூடிய தன்மை எல்லாம் ஆன்மாவுக்கு தான் இருக்கு. அதனால இந்த ஆன்மா நாம் அங்கு போவோம்னே எடுத்துக்கலாம். சரியா? இந்த நாம் மாறுபடும். இன்னைக்கு நான் இந்த வேஷத்துல இருக்கேன். அடுத்த பிறவியில வேற வேஷத்துல இருக்கலாம். போன பிறவியில நான் வேற வேஷமாக இருந்திருக்கலாம். நான் அப்ப வந்து ஒரு கைகேயி வேஷம் போட்டிருக்கலாம். இப்ப வந்து அந்த நாடகத்துக்கு நாடகம் மாறுது இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நாடகம் போட்ட அந்த சாவித்திரி தான் நடிகை. ஆனால் நாடகத்துல அவங்க வந்து ஸ்ரீவள்ளியின் கதாபாத்திரம் எடுத்திருக்கலாம். தெய்வானையின் கதாபாத்திரம் எடுத்திருக்கலாம். இல்ல சீதையின் கதாபாத்திரம் செஞ்சிருக்கலாம். எந்த வேணா செஞ்சிருக்க சீதையின் தோழியாக, ராட்சசியாக யாராக இருந்தாலும் அவர்கள் எடுக்கிற வேஷம் வேறு வேறு. அந்த நாடகத்துல அவங்க அந்த நாடகத்துல இருக்காங்க. நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க யாரு? திரும்பவும் அந்த சாவித்திரிங்கிற பெண்மணி. சோ அது போலதான் நாமும். நம்ம ஆத்மா தான் நாம. இந்த நாடகத்தில் நான் மீனாவாக இருக்கிறேன். அடுத்த நாடகத்துல எனக்கு என்ன ரோல் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நானாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. எனக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அது போல. சோ இப்படி பகவானை திரும்ப சென்று உடல் அழிந்தவுடன் இந்த நாடகம் முடிந்தவுடன் எப்படி நாம் நாமாக மாறுவோமோ அது போல இந்த உடல் அழிந்தவுடன் நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? இன்னொரு நாடகத்துல நடிக்க போக கூடாது. பகவான் திருவடியை அடைஞ்சிடணும். அவங்கிட்ட போய் உண்மையா நடிக்கவே வேண்டாம். உண்மையாக நடந்துக்கணும். அதுதான். இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியில சிக்காம நமக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அந்த பக்தியில் ஈடுபட வேண்டும். அதை சொல்லக்கூடிய மையப்பகுதியின் கடைசி அத்தியாயம். இதுல வந்து முதல் ஸ்லோகம் 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனின் கேள்வியாக தொடங்குகிறது. பக்குவமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் யார்? இப்படியே அவன் கேக்குறான். கேட்டு கேட்டு நல்லவங்கன்னா எப்படி இருப்பாங்க? இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து சமத்துன்னா இத தொடாது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம சமத்தா இருக்கணுங்கிறதுக்காக அதை தொடாது இல்லையா? அது போல ஒரு சரியான ஒருவரை காட்டி இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்கறதுனால அவருடைய குணங்களை கேட்கும் பொழுது நாம் அந்த குணத்தை வளர்த்துக் கொள்ளலாம், நாம் அப்படி இருக்கலாம் என்றதுக்காக அப்படி கேட்கிறான். சோ அப்ப பக்குவமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறான். எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்களா? அல்லது ரொம்ப அழகா
கேள்வி கேட்கிறான். இப்படி கேட்கிறான். பக்குவமானவர்கள்ல எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு 2 விஷயத்துல. பக்தின்னு சொல்லிட்டீங்க. பக்தி நான் பண்றேன். சரி. ஆனாலும் இதுக்குள்ள ஒண்ணு இருக்கே, ஒரு சந்தேகம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தோன்றாத அருவபர்மனை வழிபடுபவர்களா? தோன்றாத அறிவு பிரம்மன்னா என்ன? அதாவது தோன்றாமல் இருக்கிறது. இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தோன்றத்தான் வில்லை. தெரியவில்லை. அவ்வளவுதான். மறைஞ்சு இருக்கு. இப்ப சில பேப்பர்லாம் ஏதோ ஒண்ணு போட்டு தண்ணிக்குள்ள போட்டா தெரிஞ்சிரும் என்ன எழுதியிருக்குன்னு அப்படின்னு இந்த பழைய காலத்து சினிமால எல்லாம் வரும். அது போல மறைந்து இருக்கிறது. அதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டா தெரிஞ்சிரும். அப்படியாக இருக்கிறது தான் இந்த தோன்றாத நிலை. பகவானை தோன்றாதவராகவும் பலர் நினைக்கின்றனர். கண்ணுக்கு தெரியாதவர். அதாவது நான் தான் எல்லாம். ஆன்மா என்று ஒன்று இல்லவே இல்லை. உடல் தான் உண்மை. ஆன்மாவை எங்க இருக்குன்னு காட்டு அப்படின்னு கேட்கறது ஒரு சாரார். அது நம்பிக்கை அற்றோர். அது நாத்திகர்கள் அப்படின்னு. அப்படி ஒரு நமக்கும் உடலுக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே இல்லை, ஜடத்திற்கு அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று. அவர்களை ஒரு பக்கம் வைங்க. இன்னொருத்தர் இருக்காங்க, நமக்கு மீறி ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒத்துப்பாங்க. அது தோன்றாத பிரம்மன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் தோன்றாத தன்மையை நம்பக்கூடியவர்கள். இன்னொன்று எனக்குள்ளும் பகவான் இருக்கிறான், உங்களுக்குள்ளும் பகவான் இருக்கிறான், அனைவரும் பகவான் தான் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி ஒருத்தர். அனைத்துக்குள்ளும் பகவான் இருப்பதனால் அவர்களே பகவான் கூட நினைக்கலாம். அப்படியும் போயிடுவாங்க. இன்னொருத்தர் இருக்காங்க, பகவான் என்று ஒருவர் அங்க இருக்கிறார். அவருக்கு அவருடைய திருவடிக்கு சேவை செய்வதே என்னுடைய வேலை. நான் ஒரு சிறு துளி, சிறு பாகம், அவருடைய அங்கத்தில் ஒன்று அப்படின்னு நினைக்கிற சரியான புரிதல். இப்ப இந்த தோன்றாத அருவ பிரம்மனை வரிபவர்கள் சரியானவர்களா, இல்ல அர்ச்சக விக்கிரகமாக பக்தி தொண்டினை ஈடுபட்டிருப்பவர்களா? பக்தி தொண்டுனா என்ன? அவருக்கு சேவை செய்வது, அலங்காரம் செய்வது, அர்ச்சனை செய்வது, அந்த மாதிரி விக்கிரக சேவை. விக்கிரக வழிபாடு, அந்த உருவங்களுக்கு வழிபாடு செய்பவர்கள் பக்குவமானவர்களா? அதாவது பர்ஃபெக்ட். எது சரியானது? பக்குவம் அடைந்து விட்டால் என்ன ஆகும்? இறக்கலாம் இல்லையா? ஒரு அல்வா ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. கேசரி கிண்டுறீங்க அல்லது மைசூர் பாகு கிண்டுறீங்க. ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா அதை இறக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா? அப்ப பக்குவமானவர்கள் யார்? இவங்களும் பக்தி பண்றாங்க, அவங்களும் பக்தி பண்றாங்க. எப்படி இருக்கிறது பக்குவமான நிலை, சரியான நிலைப்பாடு எது அப்படின்னு கேக்குறாரு. அதான் அர்ச்ச விக்கிரக வழிபாடா, அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை, அதுவும் உருவமற்றது பிரம்மன் தான், அதுவும் ஆன்மாவுக்கு அப்பாற்பட்டதுதான், அந்த அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப தோன்றாத நிலை, அன்மானிஃபெஸ்டட் ஃபார்ம், வெளிப்படுத்தி கொள்ளாமல் உள்ள இருக்கக்கூடியது, மறைந்தே உள்ளது, வெளிப்படாதது, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஒன்றுமே இல்லாத தன்மை, அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. பகவான் வாச்ச நேரடியாக பதில் சொல்கிறார். என் தனிப்பட்ட உருவில் மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எனது வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் பக்குவமானவர்கள். என்னுடைய உருவத்தில் மனதை நிறுத்துபவர்கள் பக்குவமானவர்கள்னு சொல்லிட்டார். யுக்ததமா அப்படின்னு சொல்றார். யோகத்தில் மிகவும் பக்குவமானவன் யுக்ததமான்னு சொல்றார். மற்றவர்கள் அப்படின்னா உருவமற்ற தன்மையை வழிபடுபவர்களையும் நிராகரிக்கல. அதுக்காக மற்றவர்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அக்ஷரம் புலன்களுக்கு அப்பாற்பட்டது, அனிர்தேஷ்யம் நிச்சயமற்றது, அவ்யக்தம் தோன்றாதது, வியக்தம் அவ்யக்தம். இந்த வார்த்தை முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா? வியக்தம்னா ஒரு உருவம், பர்சன், வியக்தி அப்படின்னு சொல்றோம். அவ்யக்தம்னா உருவம் இல்லாத தன்மை. அவ்யக்தம் சர்வத்ரகம் எங்கும் நிறைந்தது. அச்சிந்தியம், இதான் முக்கியமான வார்த்தை. அச்சிந்திய பேதா அபேதம்னு சொல்லியிருக்கேன். அச்சிந்தியம்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அப்படி புரிந்து கொள்ள முடியாதது, ஸ்தம் மாறாதது, அச்சலம் அசைவற்றது, துருவம் நிலையானதுமான பரம்பொருளை வழிபடுபவர்கள் சன்னியம்ய இந்திரிய கிராமம், எல்லா புலன்களையும் அடக்கியவர்கள் அப்படின்னு சொல்றார். சன்னி அப்படின்னாலே அந்த சந்நியாசம்ங்கிற வேர்டு வந்துரும். சன்னியம்ய இந்திரிய கிராமம், இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர்கள் அப்படின்னு. சர்வத்திர சமபுத்தியா, அவர்களுக்கு சர்வத்திர எல்லாத்திலையும் சமபுத்தி இருக்குமா? சமபுத்தி இருந்தாலே பக்குவமானது அப்படின்னு அர்த்தம். சமது
எங்கும் சமநோக்கு உடையவராக, சர்வபூத ஹிதே, எல்லா ஹிதமே பண்ண மாட்டாங்க எதையுமே. எல்லா உயிரினங்களின் நன்மையிலும் ஈடுபட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் நன்மையே நாடுவாங்க. இருப்பவன் பிராப்னுவந்தி மாம், என்னை வந்து அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ என்னிடம் வந்து அடைகிறார்கள்னு. என்னை வந்து அடைகிறான், ஆனால் அது எளிதல்ல. சரி, இப்படியான புரிதல் எளிதல்ல. என்னை வந்து அடைந்து விடுவான். இப்படியாக இருக்கக்கூடியவன் என்னை வந்து அடைவான்னு சொல்றார். ஆனா அது எளிதல்லன்னு அடுத்ததுலயே சொல்லிடுறார். இந்த அருவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அறிதல் தான். அது அறிஞ்சிருப்பாங்க. அது ஞான யோகம். நல்லா தெரியும். புரிந்துதான் வைத்திருப்பார்கள். அது அருவ வழிபாடு. உருவ வழிபாடு வந்து பக்தி யோகம். கண்ணால வந்து நீங்க உருவம் அப்படிங்கும்போது நாம் புரிந்து கொள்வதற்கு எளிது இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு வந்து கரும்பு செடி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை விளக்கம் சொல்ல சொன்னா, நான் வந்து இப்படி எல்லாம் உங்களுக்கு விளக்கலாம். எப்படி? அதுக்கு வந்து தோகை தோகையா இருக்கும். அதோட இலை. அப்புறம் மூங்கில் மாதிரி இருக்கும். அதோட ம், தண்டு அப்படின்னு சொல்றேன். இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதோட ஆனா வயலட்டா இருக்கும் சில சமயம், பச்சையா இருக்கும் சில சமயம், வெள்ளையா கூட இருக்கும், மஞ்சளா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அது கணுவா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் நான் விளக்குறேன். ஆனா ஒரு கரும்பு செடியவே மரத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிட்டேன்னா எவ்வளவு தெளிவாக புரியும். அதுதான் வித்தியாசம் அருவத்துக்கும் உருவத்துக்கும். அருவம் ஒரு உருவம் இல்லாத தன்மையை நாம் விளக்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். சோ நம்ம அனுமானம், ஓ இப்படிதான், அதாவது இப்படிதான் இருக்குமோ, அது வந்து பட்டையா இருக்குங்க அப்படின்னா எப்படி பட்டையா இருக்கும்? இப்ப வந்து யானையோட காதை விளக்கணும். எப்படி விளக்குவீங்க அந்த யானை காதை? ஆடிக்கிட்டே இருக்கும், பட்டையா இருக்கும். விசிறியா? நம்ம டம்ஷராஜ் விளையாடுவாங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம நிறைய, அதாவது ஒரு விளக்கம் சொல்லணும். எப்படி சொல்றது? பலவிதமா சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப ஹாஸ்யமா இருக்கும் அவங்களோட அனுமானங்கள்லாம். அப்ப அனுமானம் எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லுவாங்க. ம். அனுமானமாக இல்லாமல் இந்த அருவ வழிபாடுங்கிறது தான் தெளிவில்லாத ஒன்று. நம்ம பலதையும் நம்மளா அனுமானம் தான் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ம். அப்ப அது வந்து ஞானம் நிறைய ஈட்டிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஞானம் நிறைய வருகிறதே தெரியுது. அதுல ஒரு தெளிவு வருகிறதான்னு தெரியாது. அதுதான் அருவ வழிபாடு. சோ இதை வந்து உருவ வழிபாடுல எப்படின்னா, உருவமாக கொடுத்து விடுகிறோம். நமக்கு தெளிவாக புரிகிறது. அதற்கு எப்படி அன்பு செலுத்த வேண்டும்ங்கிறதும் சுலபமாகி விடுகிறது. ஆனால் இந்த அருவத்துல வந்து புரிவதே தெளிவாக இல்லை. அப்புறம் அதுக்கு எங்க இருந்து நான் அன்பு காட்டுவது? அது இன்னும் தெளிவில்லாமல் போய்விடும் இல்லையா? அதுதான். அதான் ஞான யோகம் ஏன் கடினம் அப்படின்னா, வேதங்களை கற்க வேண்டும். உச்சாடனம் மட்டும் போதாது. ம், அதாவது வேதம் அப்படியே மந்திரங்களா நம்ம இப்ப பகவத்கீதைய மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா கூட என்ன புண்ணியம் சொல்லுங்க? அர்த்தம் புரியுமா? இந்த மாற்றம் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மன மாற்றம், புத்தியில் ஏற்படக்கூடிய அறிவானது மனப்பாடம் சொல்லி பண்ணி ஒப்பிப்பதனால் கிடைக்குமா? கிடைக்காது. பகவான் அருள் கண்டிப்பா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் இல்லையா? அது கிடைக்காது. உச்சாரணம் மட்டும் போதாது. வேத மொழியினை கற்க வேண்டும் முதல்ல. அப்புறம் விஷயத்தை உணர வேண்டும். அதுல உள்ள அர்த்தம் புரிய வேண்டும். பகவானின் அருவ பிரம்ம ரூபத்தை அதன் பின் தான் உணர முடியும். அவனுக்கு வந்து அருவமாக எப்படியெல்லாம் இருக்கிறான்னு அருவ ரூபத்தை உணரணும்னா அதுக்கு அவ்வளவு ஞானத்துக்கு நம்ம ஞான யோகம் பண்ணி ஆகணும். சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியம் அல்ல, எளிதே அல்ல அப்படின்னு சொல்றார். கடினம் அல்ல. எது கடினம்? ஞான யோகம்னு சொல்லிட்டார். அதுக்கு இத்தனை கடினம் இல்லாம இருக்கும். பக்தி யோகம் ரொம்ப கடினமே இல்லைங்கிறார். ஏன் அப்படின்னா ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் இருக்கும். ஏற்க வேண்டும். அவர்கிட்ட போய் சரண் அடைஞ்சிடணும். விக்கிரக வழிபாடு, அவர் சொல்ற அத்தனையும் அந்த விக்கிரகத்துல தெரியுது. ம். அப்புறம் நம்மால் வந்து அதை கற்பனை செய்து பார்ப்பதற்கு சுலபமாக இருக்கிறது. ம். அப்புறம் உணவு படைத்து பகவானுக்கு அதை பிரசாதமாக ஏற்பது. அப்படின்னு ஒரு வழியும் இருக்கே. ஒண்ணுமே இல்லாத எதுக்கோ ஒண்ணு நம்ம வந்து பிரசாதமாக சமர்ப்பிப்பதற்கு பதிலாக, "நீ உண்ணு" அப்படின்னு சொல்லி பகவானுக்கு உண்ணக் கொடுப்பது, அவனை ஒரு வியக்தியாகவே பாவித்து அவனுக்கு அன்பு செலுத்துவது சுலபமாக இருக்கிறது. அவனுக்கு அந்த உணவை படைக்கும் பொழுது அவன் ஏற்று நமக்கு தரும்போது அதற்கு ஒரு ஆற்றல் வருகிறது. ஆன்மீக தன்மை பலகாரத்துக்கே வந்துருது. அப்புறம் இறைவன் பெருமைகளை பேசுவது, கேட்பது.
இதெல்லாம் நம்ம செய்ய முடிகிறது உருவமாக இருக்கும்போது. அப்புறம் நாம உச்சாடனம், ஜபம் செய்ய முடிகிறது. சுலபமான வழிகள் மூலம் பகவானை புரிந்து கொள்ளவும், அடைந்து விடவும் முடியும். அவனை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம பாடும்போது, அ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு பாடுறோம்னா, அதை நம்மால் உருவங்கள்ல பார்க்கிறோம். உலகளந்த பெருமாள பார்க்கிறோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றினா, அவர் ஒரு அடியில உலகத்தை அளந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த விக்கிரகங்கள் நம்மளுக்கு சொல்லுது. இதுதான் விக்கிரக வழிபாட்டுக்கும் அருவமாக இருக்கக்கூடியதுக்குமான வித்தியாசம். ஏன்னா, ஓரடியில உலகத்தை அளந்ததாக உ உலகத்துல எந்த சரித்திரமுமே இல்ல. யாரும் அத பண்ணல. அதனால அவன் உருவம் தான். ஆனால் அவன் இதையெல்லாம் செய்திருக்கிறான். அவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னா, இங்கு ஒண்ணு இருந்திருக்கு நம்ம பார்த்திருக்கோம்னா இமேஜின் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆச்சரியமான செயல்களை எல்லாம் மனிதனாகப்பட்டவன் செய்ததில்லை. எப்படி நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும்? இல்லையா? இங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஓ! இது போல அது இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்லையா? இன்னொன்று முக்கியமான அருவத்துக்கும், உருவத்துக்குமான வேறுபாடு என்னன்னா, அவன் அவன்னு சொல்றோம். ஆனா, அவனே இல்ல, உருவம் இல்லன்னு சொல்றீங்க. எப்படி? ம். அவன ஹீன்னு அட்ரஸ் பண்றாங்க. பல இம்பர்சனலிஸ்ட் பெரிய பிலாசபிஸ் கூட த ஆல்மைட்டின்னு சொன்னா கூட ஹீன்னும் ரெஃபர் பண்ணுவாங்க. த டிவைன் லார்ட் இன்டர்வீன்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடவுள் என்னுடைய ஆசையை நிறைவேற்றினார் அப்படிம்பாங்க. ஆனா உருவம் இல்லாத மாதிரி கும்பிடுவாங்க. அவர் இவர்ன்னு சொல்றீங்க, உருவம் இல்லாதவர்ன்னு சொல்றீங்க. என்னப்பா இது? கடவுள் இருக்காரு, ஆனா அவருக்கு உருவம் இல்ல. அது அப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? உருவம் இல்லாத ஒன்றால் ஒரு ஆற்றல் மட்டுமாக இருக்கும்போது, எப்படி இந்த அவன் இவன் என்று அப்புறம் சொல்றீங்க? அப்படின்னு. இந்த மாதிரியான சுலபமாக கண்ணால் பார்க்கும் பொழுது அது சுலபமாக புரிபடுகிறது. சில பேர் ரொம்ப மேதாவியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, உருவங்கள் ஒரு நிலைதான். உருவமாக இருக்கக்கூடிய பகவானை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் அதுக்கு அடுத்த நிலையில உருவமற்ற தன்மைன்னு. ம். அது அது என்னன்னு சொல்றது? அதுதான் பொறாமைத்தன்மை. பகவானை விட நான் இத புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதற்கு மேலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அவரை மிக்காரும், அவரை விட வேறு ஒன்று ஒரு அருவ பிரம்மன் இருக்கிறது, அதை நாடி போகிறேன் என்று சொல்வது. அது மிக தவறானது. அப்படியாக அடுத்ததுல பாத்தீங்கன்னா, தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் எனக்காக துறந்து, இதெல்லாம் இப்ப எப்படி எப்படி பக்குவமான யுக்ததமமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்புறம் தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் எனக்காக துறந்து, பக்தியை என் மீது செலுத்துவதில் பிறழாமல் இருந்து, என் பக்திக்கு பிறழாமல் பக்தி செய்து, பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என்னை தியானம் செய்து கொண்டு மனதை எண்ணில் நிலைநிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களை நான் பிறப்பு இறப்பு கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுகிறேன். இதெல்லாம் அவருடைய முழுமுதற் கடவுளாகிய பகவானுடைய உறுதிமொழி. இப்படியெல்லாம் என்னை வழிபட்டால் நான் அவர்களை கரையேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். பக்தி யோகத்துக்கான இப்ப ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒண்ணு அழகா கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்னன்னா ஒரு படிக்கட்டு, ஒரு வழிமுறை. மிக அழகான விளக்கம் இது. ஒண்ணு, உன் மனதை என் மேல் நிறுத்து அப்படின்றார். இத நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப அழகா இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாம் இஃப் யூ ஹேவ் திஸ் டூ திஸ், இஃப் நாட் டூ அப்படின்னு வரும் இல்லையா? ரெண்டு விஷயங்கள் இருக்கா இல்லையா? இருக்கா இதுக்கு வா, இல்லையா அதுக்கு போ அப்படின்னு நம்மளுக்கு அடுத்து 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 நம்ம பாக்குறோம்ல. அது போல இதுல ரொம்ப அழகா சொல்றாரு. உன் மனதை என் மேல் நிறுத்து, நம்பர் 1. உன் முழு அறிவையும் என் மேல் ஈடுபடுத்து. அதான் புத்தி யோகம். உன் புத்தியை எல்லாம் என் மேல் ஈடுபடுத்து. அது பண்ணு அப்படின்னு சொல்றது. அடுத்து வா, கிருஷ்ண உணர்வுங்கிறது இதுதான். அனைத்தையுமே என் மேல் ஈடுபடுத்து. என்னிலேயே வாழ்வா என்பதில் ஐயமில்லை. இப்படி இருந்தேனா. அடுத்தது, உன் மனதை என் மீது பிறழாமல் நிறுத்த முடியவில்லையா? என்னை என் மேல உனக்கு மனசை முழுசா வைக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்று. அதுக்கு பக்தி யோகம் செய்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, ஒழுக்க நெறிகள் இருக்குல்ல, அதை கடைபிடி. அதை கடைபிடி, பின்பற்றுவா. என்னை அடைவதற்கான விருப்பத்தை இது உண்டாக்கும். அடுத்தது, நீ இந்த சட்ட திட்டங்களை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சனா உனக்கு ஒரு என் மேல் ஒரு ஆசை வர தொடங்கும். அதாவது என்னென்ன அப்படின்னா, இவற்றை நிறுத்தினால் ஒரு சான்ஸ் இருக்கு. நீ என்ன நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன? மது அருந்துவதில்லை, புலால் அருந்துவதில்லை, சூதாடுவதில்லை, தகாத உறவு,
ம். அதாவது பாலியல் உறவுகள் அந்த மாரி இல்லீகல் இல்லெஜிட்டிமேட் அந்த மாரி சொல்றாங்க இல்லையா? ம் இல்லிசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி தகாத உறவு கொள்வதில்லை. அப்படின்ற கூடாது அப்படிங்கிறது இது. கூடுவது எது? அதாவது இதுதான் சட்ட திட்டங்கள்னா என்ன? செய்வது, செய்யக்கூடாதது 2ம் அடங்கியது தான் சட்டதிட்டம். நாம சும்மா நெனச்சுக்க கூடாது சட்டதிட்டம்னா செய்யக்கூடாதது மட்டும்னு. செய்யக்கூடியதும் இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் 2ம் அடங்கியது தான். அதாவது ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாய்வுக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் மையமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்னு உகந்தேலோ ரம்பாவாய்ன்னு அதுல எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றான்னு பார்த்தோம் இல்லையா? அது போலதான் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி மது அருந்துதல், புலால் உணுதல், சூதாடுதல், தகாத உறவு கொள்ளுதல் இதெல்லாம் வேண்டாம். கூடுவன எவை அப்படின்னா அப்படின்னா ஜபம் செய்தல், புத்தகம் வாசிங்க, பக்த சங்கத்தோட இருங்க, பஜன கிரியா பண்ணுங்க, குரு ஆசிரியம் எடுங்க, குருவின் பேச்ச கேட்டு அவருக்கு கீழே அடிபணிந்து நில்லுங்கள், மங்களாரத்திக்கு அட்டன் பண்ணுங்க, பக்தி சேவைக்கெல்லாம் கோவிலுக்கு சென்று சேவையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சேவைகள்லாம் இருக்கு? விக்கிரக சேவை இருக்கு, துப்புரவு சேவை இருக்கு, சமையல் சேவை இருக்கு, பரிமாறும் சேவை இருக்கு, பாடுகிற சேவை இருக்கு, பிரச்சார சேவை இருக்கு, எத்தனையோ சேவைகள் இருக்கு. இதெல்லாம் செய்யுங்க. இப்படியெல்லாம் சேவைகளில் ஈடுபட ஈடுபட என் மீதான ஆசை வரும். இப்ப கோவில்ல உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த பகவானுடைய அருள் அவனுடைய மூச்சு அந்த கோவில் முழுக்க இருக்கும். அப்ப அவனுடைய அருள் உங்களுக்கு இறங்கும்ல. அப்ப அது ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். ஆசை தானாக பகவான் மேல் இன்னும் நெருங்க வேண்டும் என்கிற ஆசை வரும். உம் அததான் இங்க சொல்றாங்க. இப்ப உன்னால் முழுவதுமாக என் மனதின் மேல் என் மேல வைக்க முடியலையா? இப்படி பண்ணு. சேவை செய் அப்படின்னு சொல்ற. உன் மனதை என் மீது பிறழாது நிறுத்த முடியவில்லை என்றால் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை கடைபிடி. செய்ய வேண்டியது இது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்து செய்ய. அதுல முக்கியமா அந்த சேவைகளையும் சொல்றார். அப்புறம் பக்தி யோகத்தின் விதிகளை பயிற்சி செய்ய முடியவில்லையா? இந்த விதிகளும் உன்னால முடியல. இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றீங்க, அதுவும் என்னால முடியல அப்படின்னா எனக்காக செயலாற்று. நீ செய்கிற சேவையாக செய்யாத, நீ செய்யற சேவையையே எனக்கு கொஞ்சமா ஏதோ பண்ணு அதுல அப்படின்னு சொல்றாரு. அது அப்பவாவது உனக்கு வந்து அந்த பக்குவ நிலை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னா பெரிய பெரிய சேவைக்கு உதவுறது. நான் அந்த பக்கம் போறேன், உங்களுக்கு புக்ஸ் வாங்கிட்டு வரணுமா கோயில்ல இருந்து, நான் வாங்கிட்டு வந்து தரேன். உங்களை அங்க டிராப் பண்ணணுமா நான் டிராப் பண்றேன், இதை கொண்டு அங்க கொடுக்கணுமா நான் கொடுக்குறேன். அந்த பக்கம் உங்களால முடிஞ்சது. அதாவது நேரடியாக சேவை இல்லை, ஆனா ஒரு 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 சேவகர் இருப்பார் இல்லையா, ஒரு பக்தர், அவருக்கான சேவையாக நான் இதை வாங்கி கொடுக்கணும் பண்ணணும்னு அப்படி சொல்றது. உன்னை என்னிடம் அப்படி பண்ணும்போதாவது உன்னை வந்து என்னிடம் அது கொண்டு வரும், பக்குவ நிலையை கொடுக்கும், கொஞ்சம் மனசுக்கான ஒரு பக்குவத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் நல்லது. ஒன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அது கிராஜுவலா கொண்டு போகும். இப்ப இதுவும் சாத்தியமில்லை என்றால் செயல்களின் விளைவுகளை தியாகம் செய்து ஆன்மாவில் நிலை பெற முயற்சி செய். செயல்களின் விளைவுகள்னா செயல்களின் விளைவுகள் என்ன, பலன் என்ன? மனம் தூய்மை அடைகிறது. இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு என்ன? நமக்கு சம்பளம்னு கிடைக்குதுல்ல. நம்ம ஜட உலகில செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் அதான் வந்து நேரடியாக முடியலன்னா ஒரு ஒரு டொனேஷன் கொடுக்கறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுல நம்முடைய பணத்தை நாம் ஈட்டிய அந்த விளைவை பகவானுக்காக பயன்படுத்தும் போது தூய்மை அடைகிறது. அந்த அந்த பணமும் தூய்மை அடைகிறது. அது பலன் நமக்கு கொடுக்கும்ல. அந்த பலன் என்னன்னா நம்ம மனதை தூய்மைப்படுத்தி இன்னும் பகவான் மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். நீ எனக்கு பண்ணிருக்க அப்படிங்கும் போது பகவான் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருப்பான். அவன் எல்லா குணத்துக்கும் குன்றாக இருக்கக்கூடியவன். எல்லா குணமும் அவன்கிட்ட மேலோங்கி இருக்கு. அவ்வளவு அதிகப்படியாக அனைத்து குணங்களுக்கும் தோற்றுவாயே அவன்தான். அப்படி இருக்கும்போது இந்த நன்றி உணர்வு எப்படி இருக்கும்? நீ கொஞ்சம் செஞ்சா கூட உனக்கு நிறைய கைமாறு செய்வான். அப்ப உன்னை அடுத்த அடுத்த படிக்கு தானே கூட்டிட்டு போயிடுவான். அதான் சொல்றாங்க. செயல்களின் விளைவுகளை தியாகம் செய்து ஆன்மாவில் நிலையை பெற முயற்சி செய்யும். எல்லாம் வந்து நீ விட்டுட்டு அட்லீஸ்ட் எனக்கு வந்து எல்லாமே செய்ய முடியலையா, ஆன்மாவில் நிலை பெறு, ஆன்மாவை உணரு. முதல்ல எதுவும் பண்ண முடியலன்னா அதையாவது செய். அப்ப மனம் தூய்மை அடையும்.
கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ளும் நிலைக்கு அவன் வருகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வருவானாம். சோ இதுல நீங்க திருப்ப ட்ரூ தானே. ஒண்ணு வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்காம நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. நம்மை மீறியது அது. பகவான் பரமாத்மாவாக நமக்குள் இருக்கிறார்ன்ற ஒரு புரிதல். அதுக்கப்புறம் நம்மளால நேரடியா சேவைக்கெல்லாம் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமா உதவுறோம். மத்தவங்களுக்கு சேவை செய்கிற பெரிய ஒரு பக்தருக்கு நம்ம போய் உதவுறோம். அடுத்தது உண்மையாகவே சேவையில் ஈடுபடுகிறோம். அதுக்கப்புறம் சதா சர்வ காலமும் பகவானை நினைக்கக்கூடிய நிலைக்கு வருகிறோம். அப்படின்ற இந்த நிலைகள். சோ கிருஷ்ண உணர்வே மனதை தூய்மைப்படுத்த வல்லது, போதுமானது. ஆனாலும் சமூகத்தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு ஆகியவை கூட ஏற்றுக்கொள்ளப்படலாம்ன்றாரு. இதுவும் படிப்படியாக அவனை பக்தி தொண்டில் கொண்டு வந்து விடுங்கிறார். தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துருது இல்லையா? அது வேண்டாம்னு அப்படியே மறுக்கல அவர். தொண்டு மற்றவர்கள் மேல் ஒரு பரிவு வரும். பரிவு இருக்கிறது. அதனால்தான் நீ தொண்டு செய்கிறாரே. அதனால செய்கிறவர்களை எப்போதுமே தடுக்க கூடாது. செய்யட்டும் அப்படின்ற ஒவ்வொன்றாக தியாகம் செய்கிறார்கள் இதுலயும். உம் தே தியாகத்துக்கு காரணம் என்ன? இந்த சமூகத்துக்காக ஒரு தியாகம் செய்யறாங்க. குலத்துக்காக ஒரு தியாகம் செய்யறாங்க. தேசத்துக்காக தியாகம் செய்யறாங்க. எதுவும் இந்த தியாகம் செய்கிற பழக்கம் வர ஆரம்பிக்குதுல. தனக்குன்னு வச்சுக்காம அட்லீஸ்ட் சமூகத்துக்காக இது பண்றாங்க. எனக்கு தான் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. தேசத்துக்காவது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மையாவது அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். சோ அதனால அப்படியே பழக்கப்பட்டவர்களால் யாருக்காக தியாகம் பண்றோம் அப்படிங்கறத மாற்றிக்கொள்வது சுலபமாகிவிடும். கரெக்டா? இப்ப குழந்தைக்கு வந்து நம்ம குடுத்து பழக்க வைக்கிறோம். எல்லாருக்குமே. ஒரு அதுகிட்ட ஒரு சாக்லேட் இருந்தா அங்கிளுக்கு கூட, ஆன்டிக்கு கூடன்னு எல்லாருக்கும் குடுக்குற பழக்கத்த கொண்டு வரோம்னா, அது வந்து 4 பேர் இருந்தாலும் குடுக்கும். அதுகிட்ட எவ்வளவு இருக்குன்னு அதுக்கு புரியாது. அதுகிட்ட 10 பீஸ் தான் அந்த சாக்லேட்ல உடைக்க முடியும்னா, அங்க 10 பேர் இருந்தாலும் அதுக்கு குடுத்து பழக்கம். அதனால படன்னு 10 பேர் குடுத்துரும். அதுக்கே இல்லாம போயிடும். சோ இந்த பழக்கத்தை பழக்கப்படுத்தும்போது, நாம வந்து எந்த ஆப்ஜெக்ட் தேசத்துக்காக கொடுக்கிறோமா, சமூகத்துக்காக கொடுக்கிறோமா, குடும்பத்துக்காக கொடுக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. தன்னலம் இல்லாமல் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கம் பழகி பகவானுக்காக தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டு விடுவோம். தானா அது சித்தித்து விடும். அதையும் அவர் தவறு என்று சொல்லவில்லை. அத இவற்றை விட சிறப்பான காரணம் தியாகத்துக்கு கிருஷ்ணர்னு நினைக்கும் போது நம்ம மனம் வந்து ஏற்றுக்கொண்டு விடும். ஏன்னா தியாகம் பழகிவிட்டோம். நமக்குன்னு வச்சுக்க முடியல. அப்ப கிருஷ்ணர் உடைய அந்த மதிப்பை உணர்ந்து அவருடைய வைபவங்களை உணர்ந்து அவருக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மால் அது சுலபமாக முடிந்து விடுகிறது. இவங்களுக்கு எல்லாமே பண்ண அவருக்கு பண்றதுக்கு என்ன அப்படின்னு உணர்ந்த நிலையில் அதை செய்து விடுவோம். இந்த பயிற்சி தியாகம் செய்வது முடியாவிடல், அதுவும் முடியலையா? தியாகம் செஞ்சு பழங்குங்கன்னு சொன்னார் இல்லையா? அது முடியலன்னா ஞானத்தை வளர்ப்பதில் ஈடுபடு. அப்பயாவது வந்து எதை தியானம் பண்ணணும், தியாகம் பண்ணணும்னு புரியும். ஞானத்தை புரிஞ்சுக்க ஆரம்பி. உனக்கு புரியல, அதனாலதான் தியாகம் பண்ண முடியல. சோ புரிந்து கொள்ள தொடங்கு. புரியாத நான் கொடுக்க மாட்டேன்னு அழகிற பிள்ளைக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்க தானே வேணும். ஏன் கொடுக்கணும்? குடுத்தா நாளைக்கு நம்ம போகும்போது நமக்கும் அவங்க குடுப்பாங்க. இல்லைன்னா உன்னை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா? சோ ஞானம் கொடுத்தால் புரியாத ஒன்று புரிய தொடங்கும். தியாகம் செய்ய மனம் வரவில்லையா? ஞானத்தை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறாரு. ஞானத்தை விட இப்ப ஞானமும் உனக்கு வந்து முடியல. ஞானத்தை விட தியானம் சிறந்ததுங்கிற தியாகம் அது. இது தியானம். தியானத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. தியானத்தை விட தியாகம் சிறந்ததுதான். தியாகத்தினால் அமைதியே கெட்டுவிடும். அந்த தியாகம் பண்ண பண்ண உனக்கு அமைதியும் கெட்டுவிடும். அதனால தியாகத்தை விட தியானமே கூட சிறந்ததுன்னு அடுத்து சொல்றார். பரமபுருஷ பகவானை அடைவதற்கு 2 வழிமுறை சொல்றார். நேரடியானது, மறைமுகமானது. நேரடியானது நம்ம எஸ்கலேட்டர்ல போன மாதிரி சுத்தி 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 படியேற வேண்டாம். நேர போயிடலாம். எது? பக்தி தொண்டு, பக்தி யோகம். இன்னொன்னு லாங் ரூட், சுத்து வழி. என்னன்னா ஞானம். முதல் தளத்துல ஞானம் வரணும். ஞானம் வந்து புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல எல்லாம் புரிஞ்சாதான் ஒத்துக்குவேன். அது எப்படி? நான் ஏன் ஜபம் பண்ணணும்? நான் புரிஞ்சுக்கணும். அது கிளியரா எனக்கு புரிஞ்சாதான் நான் ஜபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது. சோ அந்த ஞானம். அடுத்த 2வதுல வந்து தியானம். அந்த ஞானம் கிடைச்ச உடனே அதுல தியானம் பண்ணணும்னு புரியுது. தியானம் பண்றோம். ஆன்மா, பரமாத்மா இரண்டையும் உணர்கிற நிலை வருகிறது. தியானம் பண்ணும்போது அதை தியானித்து பார்க்கும் பொழுது, அதனை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆன்மா பரமாத்மா பற்றிய உணர்வு வருது. அவற்றுக்கான உறவு புரிகிறது. அடுத்தது அப்புறம் தளம் 3 என்ன? அடுத்த நிலை
பரமாத்மாவை உணர்றோம். இதுக்கு ரெண்டுக்கும் இதுவா உணர்வு. ஆன்மானா இது, பரமாத்மானா இது அப்படின்னா பரமாத்மாவை உணர்ந்து கொள்கிறோம். அடுத்த நிலையில பக்தியை உணர்தல். அப்புறம் பக்தி செய்தல். அப்புறம் கிருஷ்ணரை அடைந்து விடலாம். இதான் சொல்றாங்க. நேரடி தான் வேண்டும், நீண்ட தூர வழி கூடாது என்பது இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அதை பரிந்துரைக்கவில்லை. அவ்வளவுதான். அவர் சொல்றார், நீ இப்படி நேரடியா வாயேன்னு சொல்றார். இதுவும் இருக்கிறது, இதுவும் வழிதான், தவறில்லை. ஆனால் நீ இப்படி துரிதமான வழிக்கு நீ வந்தால் என்னன்னு சொல்றார். அது வேண்டாம் உனக்குன்னு சொல்றார். நேரடி வழியைத்தான் பரிந்துரைக்கிறார். அடுத்தது கடைசி பக்கம், எதெல்லாம் தமக்கு பிரியமானது அப்படின்னு சொல்றார். எத்தகு பக்தன் தனக்கு பிரியமானவன்? பொறாமை அற்றவன், எல்லா உயிர்களிடமும் அன்பு கொண்ட நண்பனாக உள்ளவன், தன்னை உரிமையாளனாக கருதாதவன். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஒரு வேலை செய்யறோம், அது நான் தான் செய்தேன் அப்படின்னு கருதாதவன், அகங்காரத்திலிருந்து விடுபட்டவன், இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவன், சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை கொண்டவன், தன்னில் திருப்தி உற்றவன், சுய கட்டுப்பாடு உடையவன், மனம் புத்தி இரண்டையும் என்னில் நிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டவன். இப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன். யோமத் பக்த சமே பிரியகா அப்படின்னு சொல்றார். அப்புறம் யாருக்கும் தொல்லை கொடுக்காமலும் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருப்பான். அவன் போய் யார் வம்புக்கும் போக மாட்டான். வந்த வம்ப விட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும்னா, யாரு தன்னை தொந்தரவு செய்தாலும் அதற்காக பாதிப்படையாமல் இருப்பது. இது ஒரு முக்கியமான தன்மை. நம்ம நினைச்சுப்போம், நானும் ஒண்ணும் பண்ணல, ஆனா அவங்க என்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் போய் சண்டை போடுவேன். பக்கத்து வீட்டுக்காரங்க எஸ்பெஷலி அவங்க உங்க வீட்டுக்கிட்ட அவங்க கச்சரா டப்பாவையும் அவங்களோட சைக்கிளையும் வைக்கிறாங்க. அப்படின்னா நானா அவங்க கூட சண்டை போடல. நீ இங்க வைக்காத, அங்க வைக்காதன்னு நான் சொல்லல. அவங்க என்ன வச்சாலும் நான் சரி, நான் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட வைக்கல, அவங்க எங்க வீட்டுக்கிட்ட வைக்கிறாங்க. அப்ப நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறது. அதான் இது அடுத்த பாயிண்ட் அது கிடையாது. யாராலும் தொல்லை கொடுக்காமல், யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், அவர்களுக்கு தொல்லை கொடுக்கல, டிக் அடிச்சிருங்க. அடுத்தது, அவர்கள் தொல்லை கொடுத்தால் செய்வேன்னு இல்லாம, அவர்கள் தொல்லை கொடுக்க வந்தாலும் தொந்தரவு செய்யப்படாமலும்னு கொடுத்திருக்கிறது அர்த்தம் என்னன்னா, அவர்கள் தொல்லை கொடுக்காமல் செய்வதை நான் தடுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. அவர்கள் தொல்லை கொடுத்தாலும் அதனால் பாதிப்படையாமல் இருக்கிறேன். அதுக்காக நான் போய் சண்டை போடணும்னு நினைக்கல. இருக்கட்டும் அப்படின்னு. இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். நம்மளோட மனசை இப்ப நம்ம சந்தோஷம் பல இடத்துலயும், உங்க சந்தோஷம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்டா, உங்களுக்குள்ள இருக்குன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவோம், என்கிட்டதான் இருக்கு என் சந்தோஷம்னு. ஆனா நம்ம சந்தோஷம் நம்ம கையில இல்ல. பலருக்கும் எங்க இருக்கிறது? நமக்கு பிடித்தமான ஒருவரிடம் இருக்கிறது. அவர் இப்படி நடந்து கொண்டால் நமக்கு சந்தோஷம். அவர்கிட்ட மட்டும் இல்ல, இன்னும் எங்கெங்கயோ இருக்கு, எந்தெந்த இடத்துலயும் இருக்கு நம்ம சந்தோஷம். பல இடங்களிலும். சில பேருக்கு ஒரு இடத்துல இருக்கும், சில பேருக்கு 10 இடத்துல இருக்கும். அங்க அவங்க யாரு வேணாலும் அவங்க சந்தோஷத்தை இழுத்து விளையாடலாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் அந்த திருப்தியையும் அந்த அமைதியையும் யாரு வேணாலும் கயிறு போட்டு இழுத்துடலாம். இழுத்தாங்கன்னா அவ்வளவுதான், இந்த அமைதி ஓடி போயிடும் அவங்க கிட்ட. அவ்வளவு பலவீனமாக நம்முடைய அமைதி இருக்கிறது அப்படின்னு. அப்படி பலர்கிட்டையும் அந்த அமைதியை நாம் இரவல் கொடுக்கலாமா? கூடாது. அதான் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும்னா, யார் அங்க கயிறை வச்சுட்டு சுத்திட்டு நிக்கிறாங்க, யார பார்த்து கயிறை விட்டு எறியலாம்? உன்னோட நீ பலவீனமா உங்க மனசு அப்படியே சஞ்சலப்பட்டு படுக்க போதுன்னா அவங்க போடுற கயிறுக்கு மாட்டிக்கிட்டு வெளியில வந்துரும். நாம திடமாக இருக்கிறோம் அப்படின்னா யாரோட கயிற்றுக்குமே நாம தலை வணங்க மாட்டோம். அதுதான் இது. யாராலும் தொந்தரவு செய்ய நின்றால் கூட அதால் பாதிக்கப்படாமல் செஞ்சுட்டு போங்க. உங்களை கத்தி எடுத்துட்டு குத்தவே வந்தா கூட பேசாம நின்னா குத்துறவனே பயந்து வெளியில தள்ளி போயிடுவான். என்னடா அது, ஓடி போவாங்கன்னு பார்த்தா இங்கே நிக்கிறாங்க, நான் கையை ஓங்கிட்டு நிக்கிறேன், உனக்கு பயமா இல்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆனா நம்முடைய நிலை என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு வெளியில்
ஒன்று வந்து நம்மை தாக்க வருகிறது. இப்ப மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நெறைய தண்ணி இருக்கும். அப்ப நீங்க கார்ல இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. போகும்போது அப்படியே ஒரு பஸ் போகுது. அப்படியே 2 பக்கமும் பெரும் அலை மாதிரி தண்ணி நம்ம கார் மேல வந்து அடிக்குது. இந்த பக்கம் ஒரு வண்டி, அங்க தான் அப்ப நம்ம மேலேயே அந்த தண்ணி வந்து அடிக்கிற மாரி நம்ம தள்ளிக்குவோம். ஆனா நம்ம மேல அது விழவே இல்ல. அப்படிதான் நம்முடைய ரியாக்ஷன் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனால் அப்படி இப்ப ஒரு வண்டி ரொம்ப பெருசா போகுதுன்னா, நம்ம குனிஞ்சுக்கிறோம். அங்க வந்து ஒரு பிரிட்ஜ் ரொம்ப சின்ன பிரிட்ஜ். அதுக்குள்ள நம்ம கார் போகுது. அப்டின்னா, அது நமக்கு இடிக்க போறதில்ல. ஆனா நம்ம குனிஞ்சுக்கிறோம். நம்ம மேல தான் இடிக்க போதுன்னு. தள்ளி இருக்கக்கூடியதுனாலும், நம்மை வந்து தாக்குகிறது என்று தான் நாம் எப்போதுமே நினைக்கிறோம். ஆனால் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்டின்னா, தாக்குகிறவர்களை நிறுத்த முடியாது. நாம் அந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுதான். யார் எப்படி தாக்கினாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்க வேண்டும். நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இது கடினம் தான். ஆனா, யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருப்பது போல, யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும் இருந்தால் இது சாத்தியம். இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா, இருமைகள் இருக்கு இல்லையா? இன்பம், துன்பம். 2க்குமே சமமான அ அ ஒரு ரியாக்ஷன் நம்ம குடுத்தோம்னா முடியும். 2யுமே ஒன்று போல கருத வேண்டும் முதல்ல. இதனால என்ன? அதனால என்ன? சரி, கிடைச்சதா சந்தோஷமா? சரி. கிடைக்கலையா? அதுவும் சரிதான். கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அப்படின்னு இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டடா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்றதிலே இந்த டிசப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது, அப்செட் அப்படிங்கிறது, ஐ அம் பிஸ்ட் ஆஃப் அப்படின்லாம் இப்ப சொல்றாங்க. ஐ அம் அப்செட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய வார்த்தைகள். இதெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே கடுப்பாயிட்டேன். அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கடுப்படிக்கிறீங்க, கடுப்பாயிட்டீங்க, அப்படின்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ள வருது. இதுக்கெல்லாம் பாத்திரமாக நீங்க இருக்கீங்க. கடுப்பாறது உங்களுக்கு நடக்குதுன்னா, அது கொஸ்டின் பண்ணுங்க. ஏன் கடுப்பாறேன்? கடுப்பாகுறதுன்னு இருக்கக்கூடாது. இப்ப வந்து கேஸ் தீர்ந்து போச்சு. கடுப்பாயிடுச்சு. அதுவே எதுக்கு? கேஸ் தீரும், அத சிலிண்டர் மாத்தணும் அப்படிங்கிறது அ ம் நடக்கக்கூடியது தானே. அதுக்கு ஏன் கடுப்பாகணும்? சரி. ஆனா, எனக்கு வந்து நேரத்துக்கு அங்க அனுப்பி ஆகணுமே. என்ன போச்சு? அதனால. பஸ் போனா அடுத்த பஸ்ஸு. என்ன மேக்ஸிமம் ஆயிடும்? இப்ப வந்து உங்க குழந்தை பஸ்ஸ விட்டா, சரி நீங்க போய் ஏத்தி விட்டுட்டு, ஸ்கூல்ல கொண்டு விட போக போறீங்க, பரவால்ல. அதுக்கு என்ன இப்ப? அதனால ஏன்னா எனக்கு லேட் ஆகும். எங்க பாஸ் என்ன திட்டுவாரு. பரவால்ல ஒரு நாள் திட்டு வாங்குங்க. வாங்கணுங்கிறத ஏற்றுக்கொண்டு விட்டால், நம்ம போய் வாங்கிருவோம்ல. ஐய்யய்யோ! வாங்க போறேன்னா, போறோம் அப்டின்னா, வாங்க தான் போறோம்னா, ஏற்றுக்கொண்டு விட்டால் அது சுலபம். அந்த திட்ட வாங்குறது. அது இல்லாம இன்னைக்கு எனக்கு கிடைக்க போதுன்னா, கிடைக்க போகுது அப்டின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இருக்கவங்களையும், தன்னையும் நொந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? கரெக்ட்டா இதுதான் நம்மளுக்கு அம் இ அது அட் அது கிடைக்க போகுது. இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கவே போறதில்ல. இன்னைக்கு பஸ்ஸ மிஸ் பண்ண போறோம்ன்னு தெரிஞ்சா மாற்று பிளான் பி ரெடி பண்ணிக்கணும். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போச்சு, கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா, போச்சு. தொடைக்கணும்னு ரெடி ஆயிடணும்ல. ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அப்படி இருந்தால் எந்த தொந்தரவு நம்மை தாக்க வந்தாலும், நாம இருமைகளில் மாட்டிக்கொள்ளாமல் நடுநிலையாக இருக்க முடியும். ம். இந்த ஒரு சின்ன பயிற்சிய தொடங்கலாங்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்க்கு நான் வரேன். இந்த ஹை தத்துவமாக மட்டும் இத பார்க்காதீங்க. பெரிய உண்மை இதுல குடுத்துருக்காங்க. எப்படி முடியும்? யாராலும் எது வந்து நம்மை தாக்கினாலும் நாம் வந்து ம் அ அத அத அதனால் தாக்கப்படாமல், பாதிப்படையாமல் இருக்க வேண்டும். எப்படி? ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தொடங்குங்க. ஒன்றை வந்து குழந்தை தள்ளி விட்டுடுச்சு, உடைஞ்சு போச்சு. அப்படின்னா, சரி என்ன பண்றது? உடைந்து விட்டது. அந்த நிமிஷத்துல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படியே சாமான்கள் எல்லாம் உடைச்சா, வீட்ல வந்து அப்புறம் பொருளுக்கு வந்து மதிப்பில்லாமல் போய்விடுமே. அப்புறம் நம்ம பண்ற பணத்துக்கே மதிப்பில்லாமல் போயிரும். அப்படி இருக்கக்கூடாது. பொருளை மற்றும் மதிக்க தெரிய வேண்டும். அதனால கன்னா பின்னான்னு எதையும் நல்ல பொருட்களை இப்படி தள்ளிவிட்டெல்லாம் உடைக்கக்கூடாது. அப்படின்னு நம்ம கற்பிக்கணுமே தவிர, அதுக்காக போச்சு. இது நான் எங்கெல்லாம் வாங்கினேன் தெரியுமா? அது இதுன்னு புலம்பி என்ன பண்றது? ம். முடிந்ததை பற்றி பேசுகிறோம் என்றாலே நாம் புலம்புகிறோம். அது அவசியம் இல்லை. அது வந்து இந்த நாகிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா நை 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 நைன்னு நடக்கிறத பேசினோம்னா விஷயம் இருக்கும்.
இனிமேல் என்ன பண்ணணும்? சரி, இதை இப்போதைக்கு அள்ளுவோம். உப்பு கொட்டி போச்சா? தண்ணி கொட்டி போச்சா? என்ன கொட்டியிருக்கோ அதெல்லாம் இப்ப நம்ம வாரி எடுக்கணும். முக்கியமா என்னன்னா, கொட்டியிருக்குன்னா நம்ம கை கால்ல குத்தாம இருக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. அத விட்டுட்டு கொட்டி போச்சேன்னு அலறிட்டு இருந்தோம்னா, தேவையில்லல்ல. அதுபோல தான் ஒன்று வந்து தாக்குகிறது அப்டின்னா, அதை தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்டின்னா, இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தொடங்க வேண்டும் வாழ்க்கையில. ம். அதுவாக. இன்பம், துன்பம், பயம், ஏக்கம் இவை அனைத்திலும் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கிறானோ, "ச பிரியக." அந்த இதுல பார்த்தீங்கன்னா, எண்டுல பூரா இந்த வார்த்தை வரும். "ச பிரியகன்னு" வரும். "அவனே எனக்கு பிரியமானவன்." யார் உனக்கு பிரியமானவன்னு கேட்கிறார் இல்லையா? அதற்கு எப்படிப்பட்ட பக்குவமானவன் எனக்கு பிரியமானவன் ஆகிறான்? அப்படின்னா இப்படிலாம். அப்படின்னா சல்லு புல்லுன்னு கத்துறவங்க பகவானுக்கு பிரியமானவங்க இல்ல. அப்படின்றத மனசுக்குள்ள எழுதி குறிச்சுக்கோங்க. அடுத்த தடவ கோவம் வந்து நம்ம கடுப்பாகி பேசுறோம். அப்படியே சிடு சிடுன்னு பேசுறோம். இரிட்டேட் ஆகுறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, பகவானுக்கு பிடிக்காது. அப்பல்லாம் இருக்கக்கூடாது. சாஃப்ட்டா நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்மள இரிட்டேட் பண்றவங்களா இருக்கலாம். ஆனால், அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்? அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அ இன்னும் கடினமான ஒன்று. அப்படி இருந்தா நமக்கு வந்து ஈகோ கிளாஷ் அடிக்குங்க. அ அவங்க எப்பவும் அவங்க தான் நம்ம தான் விட்டு போணுமா? ஏன் அவங்க பண்றது எவ்வளோ தப்பு? அவங்க தானே திருந்திக்கணும். அப்படின்னா, அவர்களையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அப்படின்னு பார்க்கணும். அதான் வந்து ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா, ரொம்ப சட்டை பண்ண வேண்டியதில்ல. அவ்வளவு தூரம் நம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது என்றால், நம்ம மனதைக் கொண்டு அதில் ஈடுபடுத்த வேண்டியதில்லை. அதற்கு அப்பாற்பட்டு போகணும். இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு வந்து நம்ம அ இவ்ளோ ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். அதான் கௌரவ் கோபால் பிரபு ஒரு இதுல சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க கீழ நின்னு பார்க்கும்போது கட்டடங்கள்லாம் பெருசு, 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 பெருசா தெரியுது இல்லையா? அவர் நியூயார்க்ல ஒரு தடவ அப்படி பார்க்கும்போது மேன்ஹாட்டன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து 30 மாடி, குறைஞ்சது 30 மாடி கட்டடம் தான் இருக்கும் அங்க. ம். அவ்ளோ பெருசு பெருசா இருக்கு. எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா, அதுவே நான் வந்து அங்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுருச்சு. என்னுடைய விமானம். நான் அப்படி பார்க்கும்போது, என் கண் முன்னால் தெரிந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தெரிகிறது. அப்ப எனக்கு ஒரு விஷயம், இவர் இப்படி பண்றாரு. எப்ப பாரு என்னையே குத்தம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னை தான் சொல்றாங்க. இவரு மாத்திக்கிட்டா என்ன? நான் ஏன் மாத்திக்கணும்? ம். அ அப்படின்னு ஒரு ஈகோவா தோணும்போது, நாம அப்பாற்பட்டு போனா, இந்த இவ்வளவு எவ்வளவு சிறிய விஷயம் இது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதான் ஒன்றை விட்டு அப்பாற்பட்டு எதையுமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது. இதான் நடுநிலை தவறாமல் இருப்பதற்கான ஒரு யுக்தி. அப்ப சமநிலையுடன் எவனொருவன் இருக்கிறானோ எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிற நடுநிலை தவறாதவனாக அதான் அனபேக்ஷா தூய்மையாக சுச்சினா தூய்மையாக நிபுணனாக தக்ஷ நிபுணனாக கவலைகளின்றி இதுதான் அது உதாசீனப்படுத்திட்டு போயிடுறது. அதாவது உதாசீனம்னா இக்னோர் பண்ணி உன்னை உதாசீனப்படுத்துறது கிடையாது. அதாவது கவலைகளின்றி அதற்காக ஏன் நீ கவலைப்படுறா? அது அது என்னை தாக்குகிறது அப்படின்னு. எது தாக்கப்படுது? எதனால் கவலை வருகிறது தெரியுமா? பொதுவாகவே அவங்க சொல்றது வந்து நம்ம அதுக்கு ஹர்ட் ஆகுறோம் அப்படின்னா, ஹர்ட் ஆகுறது எது தெரியுமா? ஈகோ. நம்முடைய அகங்காரம் அங்கு அடிக்கப்படுகிறது. இந்த அகங்காரம் வந்து இப்படி தலைய தூக்கிட்டு நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல யாராவது அடிக்கிறது இந்த இந்த அகங்காரம் தலை தூக்காமல் கீழ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அடிக்கிறது சும்மா மேல இருக்கிற கம்பிய அடிச்சுட்டு போயிடும். ஆனா, அவங்க அடிக்கும்போது இது தல தூக்கிக்கிட்டு அகங்காரம் நிக்குதுன்னா, டம்முனு இது மண்டையில தான் அடி விழும். அப்ப தூக்கி இருந்தது அவங்க அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப உங்க தலைய தூக்கி வச்சிருந்தது உங்க தவறு தானே! ம். இப்ப பாருங்க, இந்த ரயில்வே கேட் எல்லாம் மூடுது, தொறக்குது. அ அப்ப அது மூட போகுதுன்னு தெரிஞ்சு நடுவுல போய் நிக்கலாமா? டம்முன்னு நம்ம மண்டையில வந்து விழாது. ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டட். அங்க ஒரு ஆள் இருந்து தொறக்க மாட்டான். அது வந்ததுன்னா, அதுல நடுவுல போய் நின்னீங்கன்னா, அடி தானே விழும். தெரிஞ்சதுன்னா விலகி இருக்க வேண்டும். அதான் உதாசீனமாக தள்ளி இருக்க தெரிய வேண்டும். இப்படித்தான் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டா, விலகி இருக்கவும் தெரிய வேண்டும். அதான் கவலைகளின்றி ம் எல்லாவித வலிகளில் இருந்தும் விடுபட்டவனாக எல்லாவித வலிகளில் இருந்தும் விடுபட்டவனாக அப்படின்னா,
இது ரொம்ப சுவாரஸ்யமானது. எனக்கு தொட்டா இங்க தொட்டா வலிக்கும், அங்க தொட்டா வலிக்கும் அப்படிங்கிற மாரி தொட்டாச்சினிங்கின்னு சொல்றாங்கல்ல. ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட நான் பாதிப்படைவேன். ரொம்ப சென்சிட்டிவ். என்ன ஒருத்தர் இப்படி சொன்னா கூட எனக்கு இது புரிஞ்சிரும். அவங்க என்னை வந்து இப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்ன வந்து எவ்வளவு கேவலமா ஃபீல் பண்றாங்க. என்ன பத்தி அவங்க நல்லாவே நினைக்கல. தப்பா நினைக்கிறாங்க. நான் என்னதான் அவங்க அங்க குத்தி காட்டுனாங்க. இப்படிங்கெல்லாம் இல்லாத மீனிங் எல்லாம் கற்பிச்சுக்கிட்டு நம்ம கவலைப்படுறது தான் தொட்டாச்சினிங்கத்தனம். தொட்ட உடனே எனக்கு அது பாதிச்சிரும். அப்படின்னு நினைக்கிறது. சரி இதுவும் இல்லாமல் எல்லாவித வலிகளிலிருந்தும் விடுபட்டவன். வலி வந்தாலும் போட்டும். அதுக்காக எனக்கு ஒண்ணு அது என்ன பாதிக்கவே பாதிக்காது. என்ன தொட்டா நான் சுருங்க மாட்டேன். நான் பாட்டு அப்படியே தான் இருப்பேன். சொல்லுவாங்கல்ல, எருமை எருமை சிறுவீடுன்னு சொல்றாங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கின்னு சொல்றாங்களே, எருமைகள் வந்து பசுக்களோடு பார்க்கும்போது அவை குறைவாக சொல்லப்பட்டாலும், எருமைகளுக்கு வந்து எனக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். ஆண்டாள் எவ்வளவோ பாசுரங்கள்ல சொல்லியிருக்கா. நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? எருமைகள்னா இது என்னோட பெர்சனல் ஃபீலிங். அந்த எருமைகள் மேல எனக்கு உள்ள ஒரு மதிப்பு. அது சொல்லுவாங்கல்ல, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு. அப்படின்னா என்னன்னா, அது அசையாது. அது கவலைப்படாம அப்படியே இருக்கும். அந்த தன்மை தான் நம்ம வளர்த்துக்கணும். அந்த தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம வந்து எதற்குமே அசையாமல் இருப்போம். அந்த எருமையின் தன்மை யாருக்கு வரும் சொல்லுங்க? நம்ம எது வந்தாலும் டமக்கு, டமக்கு, டமக்குன்னு ரியாக்ட் பண்றோம் எல்லாத்துக்கும். அதுவா? இதுவா? ஆனா அந்த எருமை மேல என்ன வந்து எப்படி ஒரு மழை பெஞ்சாலும் அது பேசாம இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதோட ஸ்கின் திக் ஸ்கின்ட் அனிமல் அது. அதனால அது பேசாம இருக்கு. எரும மாட்டு தோலு ரொம்ப அ வ திக்கானது. அதுக்கு வந்து எந்த உணர்வும் ரொம்ப பாதிக்காது. அதெல்லாம் அடிக்கணும்னா நமக்கு தான் வலிக்கும். அது போல. எந்த வலிகளையும் இருந்தும் விடுபட்டவனாக, வலியால் டக்குனு பாதிப்படையக்கூடாது. அப்படின்றது. இந்த இந்த தன்மை இருக்கணும். எப்படி யார் அடிச்சாலும், சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நம்ம மேலயா ஒட்டுது? அப்படின்ற மாரி இருக்க தன்மை. அப்புறம் பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ. இது எவ்வளவு பிராக்டிகல் பாருங்க. காரியவாதின்னு சொல்றாங்கல்ல. அந்த காரியவாதி தன்மை இல்லாம எனக்கு போனா சில பேர் இருப்பாங்க. பல கூட்டம் இருக்கும். இருந்தாலும் இவங்க காரியத்த முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம் மாதாஜி இத மட்டும் சொல்லிருங்க. எனக்கு இதான் காரியம், இதான் காரியம்னு நம்மள அப்படியே நச்சரிச்சு வாங்குவாங்க. அந்த மாரி சில பேர் இருப்பாங்க. அம்மா எனக்கு இத பண்ணி குடுத்துரு, பண்ணி குடுத்துரு, நம்ம 10 வேலையில இருப்போம். ஆனா அந்த புள்ள நம்ம செய்யறது வரைக்கும் நம்மள விடாது. அது காரியவாத தன்மை. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். சில பேர் வந்து அவர்களுடைய நன்மையை கருதாமல் எப்போதும் ஒரு பலனை எதிர்பார்த்தே நிற்பாங்க. அது காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ எனக்கு பிரியமானவன் அப்படின்றார். எல்லா இடத்திலும் எங்கு போனாலும் அங்க எனக்கு ஒரு காரியம் இருக்கு. அதுக்காக நான் போறேன். அப்படின்னு. அதுக்காக காரியத்துக்காக போறது தப்புன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. யாராவது உங்களை நாடி ஒரு காரியத்திற்காக வந்தால் அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஏன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா? இது இப்ப வந்து ஒரு விஷயத்துக்காக உங்கள கேட்கறதுக்காக அவங்க ஃபோன் பண்றாங்க. வருஷத்துல எப்பவும்லாம் பேச மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அவர்கள் மனதில் அந்த விஷயம் வரும்போது, உங்கள் ஞாபகம் வருகிறது. அப்ப அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அ ஒரு காரணமாவது இருக்கிறது. அந்த காரியத்திற்காகவாவது உங்களிடம் பேசியிருக்கிறார்களேன்னு சந்தோஷப்படுங்க. அப்ப வந்து அவர்கள் பேசும்போது அந்த உறவை மேம்படுத்துவதற்கும், அதனால் நீங்கள் வந்து கிருஷ்ண உணர்வோடு பக்தி செய்யும் பொழுது, யார் உறவும் உங்களுக்கு தேவை. எப்போதுமே. இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு நினைக்கவே கூடாது. அவர்கள் மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பதே தவறு. அவர்கள் வந்து பேசுகிறார்கள். ஒரு விஷயத்துக்காக தான் என்ன கேட்டாங்க. இல்லன்னா வருஷம் முழ பேசுறதே இல்ல. பேசுனா உங்களுக்கு நேரம் இருக்கா பேசுறதுக்கு? தினம், தினம் பேசினால் நமக்கு நேரம் இருக்கிறதா? இல்ல. ம். இருக்கட்டும். அவர்களுக்கு அந்த தேவைப்படுகிற நேரத்தில் என் ஞாபகம் வந்ததேன்னு சந்தோஷப்படணும். அப்பதான் அவர்கள் கூப்பிடுறத நீங்க தப்பா நினைக்கலாம்னா தான், நீங்களும் வந்து உங்களுக்கு தேவை இருக்கும்போது கூப்பிடும்போது, நீங்க வந்து கவலைப்படாம இருப்பீங்க. இல்லன்னா உங்களுக்கும் வந்து குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ! பேசலே பேச தேவையில்லாத குற்ற உணர்வு அது. அதனால் குற்றமே இல்லை. தேவைக்காக பேசுவது தான் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கும். தேவையில்லாம சும்மா போய் எய்த்த வீட்ல உட்கார்ந்துகிட்டு பேசணும்னா, என்னது என்ன அவங்க வேலைய கெடுப்பீங்க நீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு வேலை இல்லை என்பதற்காக அடுத்தவர்கள் கிட்ட போய் உட்கார்ந்து அவங்க நேரத்த கெடுக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே ஆக்குபைடா இருக்கணும். ஆக்குபைடா எப்படி இருக்கிறது? அப்டின்னா,
பக்தி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, கடல் போல வேலை இருக்கு. அந்த சேவைகளை செய்து கொண்டிருந்தால் பகவானையாவது புரிந்து கொள்ளலாம். மனிதர்களை புரிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு பகவானை புரிந்து கொள்ள தொடங்கலாம். அதுவே நம்மை ஈடுபடுத்தி வைக்கும். சரியா? அப்படிதான் பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்பவனாக இல்லாமல் உள்ளானோ அவன் எனக்கு பிரியமானவன். இத்தனை பேர் நடுநிலை தவறாதவனாக, தூய்மையானவனாக, நிபுணனாக எதையும் செய்யும்போது யோசிச்சு நல்லா செய்யணும். எக்ஸ்பர்ட்டா செய்யணும் அது. அப்புறம் கவலைகள் இன்றி, அது சந்தேகம் கவலையை ஏற்படுத்தும். அப்படியும் அப்புறம் வந்து இப்படி இருப்பாங்களோ, அடுத்தவர்களை பற்றிய கவலை அப்படின்னு கவலைகளே இல்லாமல் எல்லாவித வலிகளிலிருந்தும் விடுபட்டவனாகனா ஒரு சிறு சிறு விஷயங்களுக்காக பாதிப்படையாமல் இருப்பது. அப்புறம் பலனை எதிர்பார்த்தே காரியம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். இந்த குணங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளவு அருமையான குணங்களா இருக்கு. தத்துவங்களா மட்டும் இல்லையே, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு தகுந்ததாக இருக்கிறது இல்லையா? அடுத்தது, எவன் ஒருவன் மகிழ்வதும் இல்லை, துன்பம் கொள்வதும் இல்லை உலகியல் விஷயங்கள்ல, புலம்புவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை, மங்களமானவை அமங்கலமானவை இரண்டையும் துறக்கிறானோ, இரண்டையும் துறவும் மனப்பான்மையோடு இருக்கிறான். அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன். இதை இன்னும் எவ்வளவு அழகா சொல்லிட்டே போகலாம். மகிழ்வதும் இல்ல, துன்பம் வந்தா அதை வந்து துன்பமாகவும் எடுத்துக்கொள்வதில்லை. ஒண்ணு வச்சு புலம்பி தள்ளுறது புண்ணியமே இல்லைங்க. புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் பாஸ்ட் பத்தி பேசுறது அவசியமே இல்லை. அது அது போட்டு சில பேர் அதை அசை போட்டு அதை அக்கு வேற அணி வேற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வேற இன்னும் பெருசு பெருசா சண்டைகள் வரும். அதன் மூலமாக பேசிய ஒரு வார்த்தைக்காக 1 மணி நேரம் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும், சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. சோ அப்படியாக இதெல்லாம் புலம்புவது அவசியமே இல்லை. எதுக்கும் புதுசா ஒண்ணுக்காக ஆசைப்படுறது, இதெல்லாம் இல்லாத ஒண்ணுக்காக ஆசைப்படுறது, இழந்து விட்டதை கண்டு புலம்புவது, இல்ல உலகியல் துன்பம் கண்டு துன்பத்தில் ஆழ்ந்து போவது, இப்படியெல்லாம் இருக்கிறானோ அவன் இதையெல்லாம் துறந்து எவன் இருக்கிறானோ அத்தகு பக்தன் எனக்கு பிரியமானவன். பக்திமான் யச்சேமே பிரியக அப்படின்னு சொல்றார். அப்புறம் நண்பர்கள் எழுதிரைகளை சமமாக பாவித்து, மானம் அவமானம், இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி, இப்ப மானம் அவமானம் இதெல்லாம் எப்படி ஒரு போல எடுத்துக்கிறதுன்னா, இதுக்குதான் அனுபவம் கொடுப்பார் கிருஷ்ணர். அததான் நான் சொல்றேன். எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கே ஒரு அவமானம் வரக்கூடிய சிச்சுவேஷன் வரலாமா இருக்கும். அங்க போனா ஐயையோ எல்லாரும் இருக்காங்க, இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க அவமானத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு. சோ அதனால எனக்கு ஒரு அவமானம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி. சோ நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளில் இருந்து விடுபட்டு மௌனமாக, முக்கியமான விஷயம் மௌனமாக, எதனை கொண்டும் திருப்தியுற்று, எது கிடைக்குதோ அதுல திருப்தி. எது இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பர் சமையல் அப்படின்னாதான் சில பேருக்கு வந்து அந்த ஹை லெவல் ஆஃப் குக்கிங் இருக்கணும். ஆனா ஏதோ ஒண்ணு சில பேர் பாத்தீங்கன்னா, நான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறதே இல்ல, கிடைச்சதே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து இப்ப எப்படிலாம் இருந்தாலாம் சாப்பிட முடியாது, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த லெவல் இருந்தாதான் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றவங்க பார்த்திருக்கோம். இதுதான் கிடைப்பதை வைத்து திருப்தி உறுதல் அப்படின்றது ஒரு நல்ல குணம். சில பேர் அது வந்து ஒரு பெரிய கர்வமா நினைச்சுக்குவாங்க. ஏன்னா என்னால இப்படி இருந்தாதான் என்னால முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய், ஒரு பாயாசத்தோட சாப்பிட்டேன்னா டெய்லி எங்க வீட்டுல 4 வெஞ்சனா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடைத்ததை வைத்து சாப்பிடுவது, கிடைத்ததை கொண்டு திருப்தி ஓடுவது முக்கியமான குணம். அப்போ தங்கும் இடத்திற்காக கவலைப்படாமல், நான் இங்க தங்கணும்னா அங்க வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தங்கும் இடத்தை வந்து விமர்சனம் செய்து கொண்டு இருப்பது, அதெல்லாம் இல்லாம அறிவில் நிலை பெற்று புத்தியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்ற. பக்திமான் மே பிரியோ நரக, மனிதர்களில் அவன் எனக்கு பிரியமானவன். அப்புறம் கடைசியாக 20வது ஸ்லோகம் இது. கடைசியா மிக மிக பிரியமானவன், அதீவமே பிரியக, மிக மிக பிரியமானவன் யாரு அப்படின்னா, பக்தி தொண்டு எனும் அழிவற்ற பாதையை பின்பற்றுவோர். தர்மாமிருத்தமாது, தர்மங்கள் அப்படின்றது வந்து பாதைகள். தர்மம்னா பல அர்த்தங்கள் இருக்கு. தர்மம் வந்து கடமையாக இருக்கலாம்,
அப்புறம் வந்து நடுநிலையாக, அதாவது நியாயம்னு சொல்றோம்ல, அந்த ஒரு அர்த்தமாக இருக்கலாம். அப்புறம் வந்து தர்மம் அங்க வந்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கலாம். அப்புறம் இந்த தர்மங்களிலேயே வழிகள், நம்ம கடைபிடிக்கக்கூடிய வழிகள், அதுவும் தர்மம். இப்ப தர்மங்களிலேயே அமிர்தமாக இருக்கக்கூடியது தர்மாமிர்தம் எது அப்படின்னா பக்தி தொண்டு அப்படின்னு சொல்றார். அந்த ஏன்னா அமிர்தம்னாலே அழிவற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது. எந்த தன்மை, எந்த தர்மம் அழிவற்ற தன்மையை கொடுக்கும்னா பக்தி. பக்தி தொண்டு எனும் அழிவற்ற பாதையை பின்பற்றுவோர் எனக்கு மிக 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 அதீவ பிரிய அப்படின்னு சொல்றார். ஸ்ரத்ததானா, நம்பிக்கையுடன், மத் பரமா, என்னை பரம இலக்காக கொண்டு தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். மத் பக்தா அப்படின்னா அதாவது மத் பக்தா, பக்திமான், இத்தனையும் வந்து இறுதி ஸ்லோகத்துல வருது இந்த சொற்கள். பக்தனின் ஸ்வரூப லட்சணத்தை இங்க சொல்லுது. அவனுடைய ஸ்வரூபம் என்ன, உண்மையான ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வரூபத்தை காட்டிட்டோம் சொல்றாங்கல்ல, உண்மையான உருவம். அவனுடைய ஒரு பக்தனின் உண்மை உருவம் என்ன அப்படின்னா மத் பக்தா, என்னுடைய பக்தனாக பக்திமானாக இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பக்தி தொண்டு அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியாக இதைதான் சொல்றார். சரியா? இப்ப அதாவது முதன்மையான குணம் ஒருவனுக்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா பக்தியாக இருக்க வேண்டும். அதுல இருந்துதான் டெர்ஷரியா மத்த குணங்கள் வரலாம். சரிங்களா? பக்திங்கிறது நம்மளோட வாழ்க்கையில முதன்மையானது. அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். உம் சரியா? அதான் அந்த பிரதான தன்மையாக, பிரதான மற்ற குணங்கள் எல்லாம் ததாஸ்த லட்சணம். இது வந்து பிரதான லட்சணம். இது எது பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதான லட்சணம், முதல் தன்மை. அப்புறம் வர்றதெல்லாம் செகண்டரி குவாலிட்டிஸ், மிச்சதெல்லாம். இது அப்படி இருந்தால்தான் பக்தியை சார்ந்து மிச்சதெல்லாம் இருக்கும். உம் சரிங்களா? அந்த மாதிரி சரணாகதி பகவானிடம் எவ்வளவு பணிவாக செய்கிறான், எவ்வளவு ஸ்மரணம் பண்ணுகிறான், மனம் புத்தி கிருஷ்ணர் மேல் வைக்கிறான், அதை பொறுத்து மற்ற அனைத்து குணங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. எவ்வளவு வந்து அதிகமாக அவன் சரணாகதி பண்ணுகிறான், எவ்வளவு அதிகமாக அவன் சேவையில் ஈடுபடுகிறான், எவ்வளவு மனதால் பஜித்து கொண்டே இருக்கிறான் பகவானை, அதற்கு தகுந்த, ஏன்னா அதுதான் பிரதான குணம். அந்த பிரதான குணம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அடுத்த குணங்கள். உங்களுடைய சகிப்புத்தன்மையா இருக்கலாம், உங்களோட மிச்ச அனைத்து குணங்களுமே, பணிவா இருக்கலாம், ஹியூமிலிட்டி, எல்லா குணங்களும் அந்த பக்திக்கு கீழே தான் வரும். சோ அந்த பக்தி ஆழமானதாக சிறந்ததாக இருந்தால் இந்த குணங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். அப்படி இல்லை, இதுல வந்து நம்மளுக்கு தடுமாற்றம் வருதுன்னா இவற்றை சரி செய்ய போவதை விட பக்தியை சரி செய்தால் இது தானாக சரியாகிவிடும். சரிங்களா? சோ பக்தி தொண்டு இதனால் தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. நீங்கெல்லாம் அந்த ஒரு சாட்டர்டேல லீவா இருந்தா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றிமா. நீங்க வர்றதுனாலதான் என்னால வந்து இத ஒரு மறுபடியும் அசை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. மிக்க நன்றி சேர்ந்த அனைவருக்கும். ஹரே கிருஷ்ணா.